அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாயிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் மகத்தான பெரும் கருணையினால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தின் பகல் காலங்களில் நோன்பு வைப்பது எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று ரமலான் மாதத்தின் இரவு நேரத்தில் தராவீஹ் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகை நமக்கு விசேஷமாக ஆக்கப்பட்டுள்ளது. எல்லா காலத்திலையும் தஹஜ்ஜத் உண்டு, அது ஒரு தனி அமல். ஆனா ரமலானில் மட்டும் தராவீஹ் உண்டு, அது ஒரு விசேஷமான ஒரு அமல். தஹஜ்ஜத் என்பது வேறு, தராவீஹ் என்பது வேறு. தஹஜ்ஜத் என்பது வருடம் முழுவதும் வரக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அமல். தராவி என்பது ரமலானில் மட்டும் விசேஷமாக செய்யக்கூடிய ஒரு அமல். அந்த அமல் ஒரு சுன்னத்தான அமலாக அது நமக்கு ஆக்கப்பட்டுள்ளது. அதை நாம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு ஆர்வப்படுத்துகிறார்கள். மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒருவர் ரமலானுடைய இரவு காலங்களில் இறை நம்பிக்கையோடும் இறைவனுடைய நன்மையை ஆதர வைத்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ, அவருடைய முந்திய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய இரவு நேரங்கள்ல நாம் தொழ வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு ஆர்வப்படுத்தினார்கள். ஆனா எவ்வளவு தொழ வேண்டும் என்பதை பற்றி சொல்லவில்லை. அவர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு சில இரவுகள் ஜமாத்தாக அந்த தொழுகையை தொழுதிருக்கின்றார்கள். என்றாலும் அது ஃபர்லாகி விடக்கூடாது என்ற காரணத்தினால் நபி அவர்கள் அதை தொடர்ச்சியாக செய்யவில்லை. நபி அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு மக்கள் பள்ளிவாசல்களில் ரமலானுடைய காலங்களில் தனித்தனியாக அல்லது ஒரு சில நபர்கள் ஒரு இமாமுக்கு பின்னால் என்று பல ஜமாத்துகளாக இரவு நேரத்தில் தொழுது வந்தார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் மக்களுடைய இந்த ஆர்வத்தை பார்க்கிறார்கள். தனித்தனியாக சின்ன சின்ன ஜமாத்துகளாக தொழுகின்ற இந்த மக்கள், இதையெல்லாம் நாம் ஒன்றாக்கி ஒரு இமாம்க்கு கீழே கொண்டு வந்தால் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் கருதினார்கள். சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்தார்கள். அந்த ஆலோசனை அடிப்படையில உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமாக்கி ஆண்களுக்கு தொழ வைக்க சொன்னார்கள். தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமாக்கி பெண்களுக்கு தொழ வைப்பதற்கான ஏற்பாடு செய்தார்கள். இப்படி ஆண்களுக்கு ஒரு தனி ஜமாத்தும் பெண்களுக்கு ஒரு தனி ஜமாத்துமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அப்படி ஏற்பாடு செய்த காரணத்தினால் இந்த உம்மத் தராவி தொழுகையில ஒன்றுபட்டது. உலகம் முழுவதிலும் இன்றைக்கு பள்ளிவாசல்கள்ல நடத்தப்படுகின்ற அந்த தொழுகையில உலக மக்கள் ஒன்று கூடி ஒற்றுமையாக ரமலானுடைய இரவு நேரங்கள்ல அந்த வணக்கங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதை ஏற்படுத்தியது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அதற்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்கள் அந்த அமலை உறுதிப்படுத்தினார்கள். இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல உள்ள அத்தனை முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களையும் அந்த அமல் மிக சிறப்பாக நிறைவேற்றப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஹயாத்து சஹாபா என்ற கிதாபில் தராவி தொழுகை என்ற பாடத்தில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்திய இந்த அமல் உலகமெல்லாம் பரவி முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான அமலாக கடைபிடிக்கப்பட்ட அந்த தருணத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய அந்த இரவில் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வரும் பொழுது மக்கள் மிக ஆர்வமாக கலந்து கொள்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவங்க கரம் ஏந்தி அல்லாட்ட ஒரு துவா செய்கிறார்கள். என்ன துவா என்றால், நவ்வரல்லாஹு கபரக்க எபனல் ஹத்தாப் கமா நவ்வர்த்த மசாஜித் அல்லா பில் குர்ஆன். ஹத்தாவுடைய மகனே, அல்லாவுடைய இறை இல்லத்தை குர்ஆனை கொண்டு நீங்கள் ஒளிமயமாக ஆக்கியதை போன்று உங்கள் கபரை அல்லாஹு தாலா ஒளிமயமாக ஆக்குவானாக அப்படின்னு ஒரு துவா செஞ்சாங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தராவி தொழுகையை ஜமாத் ஆக்கி அந்த தொழுகையில ஒரு குர்ஆன் ஓத வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்கள். அப்ப தொழுகைக்காக வந்து நிற்கும் பொழுது ஹாஃபில்கள் இமாமாக நின்று முழு குர்ஆனை ஓதுகிறார்கள். பள்ளிவாசல்கள் தோறும் குர்ஆன் ஓதப்படுகின்ற அந்த அழகிய காட்சி, அதனால் பள்ளிவாசல் ஒளிமயமாக காட்சி அளிக்கிறது. இந்த காட்சியை உருவாக்கி தந்த உமர் அவர்களுடைய கபரை அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்க வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா செய்திருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்துல ரமலான் வந்துட்டா அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தராவி தொழுகை 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை காலகாலமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையினால
யார் இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்களோ, யார் இந்த பிரச்சனைக்கு கீழே விழுந்து விடுகிறார்களோ அவங்களுக்கு ரமலான் இரவுல தொழுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போய் விடுகின்றது. ஏன்னா அதே ஒரு பெரிய வாதமாக விவாதமாக கடைபிடிக்கும் பொழுது மனசுல இபாதத் செய்யக்கூடிய ஆர்வம் எடுத்துக்கப்பட்டு விடுகின்றது. ஆனா நாம அதுல எல்லாம் கவனம் செலுத்தாம 20 ரக்காத் தராவி தொழுகையில நாம ஆர்வப்பட வேண்டும். ஏனென்றால் எத்தனை ரக்காத் தொழுகிறோமோ அதற்குரிய நன்மை கிடைக்கும். நீங்க 8 ரக்காத் தொழுதா அதற்குரிய நன்மை கிடைக்கும், 10 ரக்காத் தொழுதா அதற்குரிய நன்மை கிடைக்கும். ஆனால் ஒரு பரிபூர்ணமான அமல் என்றால் அது 20 ரக்காத் தான். ஹலீஃபா உமர் அவர்கள் 20 ரக்காத்தை ஏற்படுத்தினார்கள் என்று முஅத்தா என்ற கிதாபில இமாம் மாலிக் அவர்கள் 233வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். திருமதி என்ற கிதாபில 734வது ஹதீஸாக பதிவு செய்கின்ற பொழுது அதிகமான அறிஞர்கள் 20+3 என்ற 23 ரக்காத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். தெளிவான ஆதாரங்கள் சஹீஹான முறையில் நமக்கு முன்னால் இருந்த காரணத்தினாலேயே மக்கா மதீனா உலகத்தினுடைய அனைத்து பள்ளிவாசல்களையும் இந்த அமல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, நாம அது ஒண்ணு ரசூல்லா ஏற்படுத்தலையே அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. ஏன்னா நபி அவர்கள் ஏற்படுத்தினது எப்படி சுன்னத்தோ அதே போன்றுதான் ஹலீஃபாக்கள் ஏற்படுத்தினதும் சுன்னத்து. அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் ஹுலஃபாயிர் ராஷிதீன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனது சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள், நேர்வழி நடந்த எனது ஹலீஃபாக்குடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் என்றார்கள். ஏற்படுத்தியது உமர் என்றாலும் அவர் ஹலீஃபா என்ற காரணத்தினால் அவருடைய அமல் சுன்னத்தாகும். அந்த சுன்னத்தை பின்பற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே யாரோ சொன்னாங்க என்னமோ சொன்னாங்க என்று நமது நன்மைகளை நாம் இழந்துவிடக் கூடாது. ஹலீஃபா உமர் அவர்களுடைய அருமையான சுன்னத்தின் அடிப்படையில இந்த பணிகளை நாம் சிறப்பாக செய்து ரமலானுடைய பகலில் நம் உள்ளம் எப்படி கட்டுக்கோப்பாக இருக்கிறதோ ரமலானுடைய இரவு நேரத்திலையும் இந்த சமூகம் ஒன்றுபட்டு தராவி தொழுகையில் நிற்க வேண்டும். அதனுடைய முழுமையான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தராவி தொழுகையில முதல் விஷயம் 20 ரக்காத் தொழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, நாம் தொடர்ச்சியாக ஒரே பள்ளியில தொழுது பழகும் பொழுது முழு குரானையும் காது கொடுத்து கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. குரானை ஓதுவதற்கு எப்படி நன்மை உள்ளதோ அதே போல குரானை காது கொடுத்து கேட்பதற்கும் நன்மை இருக்கிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டியதை போல சஹாபாக்களில் ஒருவரை ஓத சொல்லி நபி அவர்கள் காது தாழ்த்தி கேட்பதையும் தங்கள் வழக்கமாக அவர்கள் ஆக்கி வைத்திருந்தார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களை அழைத்து எனக்கு நீங்கள் குரான் ஓதி காட்டுங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அருள்மறை குரான் உங்க மேல இறங்கும் போது நான் உங்களுக்கு ஓதி காட்ட முடியுமா என்று அவர்கள் கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது மற்றவர்கள் மூலமாக குரானை கேட்க ஆசைப்படுகிறேன், அதனால உங்களை கூப்பிட்டு நான் ஓத சொன்னேன்னு உடனே அன்னிசா சூராவை அவர்கள் ஓத ஆரம்பித்தார். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீத் வஜினா பிக அலா ஹாவுலாய் ஷஹீதா என்ற அந்த இடம் வந்ததும் நபி அவர்கள் போதும் என்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் தலை உயர்த்தி பார்க்கும்போது நபி அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிந்த அந்த காட்சியை பார்த்தார். இப்போ குரான் ஓதும் போது ஒரு பேணுதல் வேண்டும். குரான் ஓதப்படும் பொழுது அதை கேட்பதிலும் நமக்கு ஒரு பேணுதல் வேண்டும். அல்லாஹ் சொல்லும் போது நீங்க காது தாழ்த்தி கவனமாக கேளுங்கள் என்கிறார். அப்ப மிக எளிதான முறையில ஒரு குரானை தொழுகையில கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நாம வெளியில ஓதும் போது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும், தொழுகையில ஓதும் போது ஒரு எழுத்துக்கு 100 நன்மை கிடைக்கும், தொழுகையில கேட்கும் பொழுதும் ஒரு எழுத்துக்கு 100 நன்மை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அப்ப ரமலான் மாசத்துல தராவி தொழுகையில முழு குரான் ஓதப்படுகின்ற பள்ளிகளை தேர்ந்தெடுத்து நாம அந்த பள்ளியில போய் தொழும் பொழுது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பாக்கியம் இருக்கிறது. அதனால ரமலானை அடைகின்ற நாம் அதன் இரவு காலங்கள்ல தராவி தொழுகையில முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். அங்கு ஓதப்படுகின்ற குரானையும் முழுமையாக காது கொடுத்து நாம் கேட்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நல்ல வாய்ப்பை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.